I am coming. ஐ கேம் அப்படின்னு மாறிடுச்சு. ஐ எம் கம்மிங்னு அவர் சொன்னதை யாருமே நம்பல. நிச்சயமா இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழியா அமைஞ்சிருச்சு. படத்துல கூட கிளைமேக்ஸ்ல தான் ஹீரோ ஜெயிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இங்க இன்டர்வலுக்கு முன்னாடியே ஓப்பனிங் சீன் முடிஞ்ச உடனே ஹீரோ ஜெயிச்சு காட்டியிருக்காரு. யாருன்னே தெரியாதுங்க வேட்பாளரை. யாரெல்லாம் நிக்க போறாங்க எதுவுமே மக்களுக்கு தெரியாது. ஜெயிச்சது விசில் சின்னம் அப்படின்னு சொன்னாலும் விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் ஒரு ஆட்சி மாற்றமே நடந்திருக்குன்னு சொல்லலாம் தமிழகத்துல. ஸோ வெல்கம் சிஎம், ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான். யாருமே எந்த கருத்து கணிப்புலையும் நம்பவே இல்லை, ஒரே ஒரு ஆளை தவிர. விஜய் அந்த கான்பிடன்ஸ், அந்த ஃபெய்த், அதுக்காக மக்கள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றின்னு சொல்லலாம். நான் சாதா மேன் தான் பேபி. ஆனா செய்யற சம்பவம்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பரா சம்பவம் செஞ்சிருக்காரு, வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காரு. அதெல்லாம் எப்படி நிறைவேற்ற போறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம். அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரீதிங் டைம் கொடுத்தா கண்டிப்பா யோசிச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம்னு நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப த்ரிஷா அந்த மேட்டருக்கு வாங்க. நேற்று 3 மணிக்கே போய் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க நீலாங்கரை வீட்டுல. விஜய், த்ரிஷா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அப்படின்னு சில பேர் கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இதெல்லாம் சரியா போகும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா த்ரிஷா கொடுத்த வாழ்த்தை உங்களுக்கு பதிவு பண்ற, அதோட சேர்த்து உங்க வாழ்த்துக்களும் வலைச்சாரல் சார்பா. ஏன்னா 5 வருஷமா விஜய் பத்தி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருப்போம். அவரோட ஒவ்வொரு படம், ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம நிச்சயமா காட்டிட்டே இருக்கோம். சோ அந்த உரிமையில அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த த்ரிஷா பாத்துக்கோங்க.